அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு விஷயத்த வந்து குட்டி காவேரி, அதாவது அம்முக்கு வந்து சொல்றாங்க. "உங்க அம்மாவ நீ பார்க்கணும்னு சொன்னல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல வந்து ஃபோட்டோ காட்டுறாங்க. "என்ன எங்க அம்மா பார்க்க மிஸ் மாரி இருக்காங்க" அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து கேட்கும்போது, "2மே ஒண்ணு தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப மிஸ் தான் எங்க அம்மாவா? அப்படின்னு கேட்டதுக்கு, "அப்படி கூட வச்சுக்கலாம்" அப்படின்ற மாரி விஜய் வந்து சமாளிக்கிறாரு. "எனக்கு ஓகே தான் டாடி" அப்படின்ற மாரி அம்மு வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க. குழந்தையோட விஷயத்த வந்து அழகா வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது "காவேரி தான் உன் அம்மாவா வந்தா உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஆல்ரெடி சொன்ன விஷயத்த விஜய் கிட்ட அம்மு வந்து சொல்றாங்க. உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா, "உங்க அம்மாவ நீ பார்க்கணும்ல" சொல்லிட்டு ஃபோன்ல காவேரி ஃபோட்டோ காமிச்சு இந்த மாரி விஷயத்தையும் வந்து சொல்லி விட்டுர்றாரு. குழந்தைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. "எனக்கு ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சந்தோஷப்படுறத பார்த்து விஜயும் சந்தோஷப்படுறாங்க. டக்குன்னு அம்மு என்ன கேட்குறாங்கன்னா, "டாடி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? எங்க மிஸ் உங்கள மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறாங்களா? கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து கேட்கும்போது, "நீ எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இந்த ஒரு சைடு ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல வந்து காவேரி இருக்காங்க. சாரதாம்மா வந்து பிரின்சிபல பார்த்து ஆல்ரெடி நம்ம ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா? அந்த சீன்ஸ் தான் இன்னைக்கு எபிசோடா வந்து கொண்டு வந்தாங்க. உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பிரின்சிபலையும் பார்த்து பேசுறாங்க. இந்த மாரி "நீங்க காவேரிய திட்டினீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் நியாயத்த வந்து எடுத்து சொல்லும்போது, சாரதாம்மா வேற வழி இல்லாம பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையும் சொல்றாங்க. காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அதனால பழச மறந்தது, விஜய் தான் ஹஸ்பண்டு, அம்மு தான் வந்து குழந்தை, அது காவேரிக்கே தெரியாது, இந்த ஸ்கூல் தான் வந்து அவங்கள சேர்த்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம நம்ம பிரின்சிபல் மேடத்துக்கு வந்து நம்ம சாரதாம்மா சொல்றாங்க. உடனே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அழகா வந்து அவங்களோட சப்போர்ட்டிங் வந்து இன்னைக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாரதாம்மா பிரின்சிபல் ரூம்லேருந்து வெளிய போகும்போதும் காவேரி பார்த்துறாங்க. அழகா அங்கேயும் பார்த்தீங்கன்னா, மியூசிக்லாம் போட்டு நம்ம சாரதாம்மா வந்து செம்ம மாஸா வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. "நீ தயிர வந்து மிஸ் பண்ணிட்ட, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு" சொல்லிட்டு காவேரிக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாரி சாரதாம்மா பேசிட்டு தயிரும் குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் காவேரி பிரின்சிபல போய் கேட்குறாங்க, "எங்க அம்மா எதனா பேசினாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல. அவங்க சும்மா நீ ஏதோ மறந்துட்டியா? அத ஞாபகப்படுத்துறதுக்காக குடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தாங்க" அப்படின்னு சொல்லி பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் "ஒரு தாய் இல்லாத குழந்தைகிட்ட நீங்க பாசமா இருக்கிறது நல்ல விஷயம் தான். நீங்க கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லும்போது, இத கேட்ட காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம அம்முவ வந்து ரொம்ப கேர் பண்ணி காவேரி பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டு போறதுக்காக வராங்க. அம்முவும் நம்ம காவேரியும் வரத பார்த்து விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் பயப்படுறாரு. காவேரிக்கு மறுபடியும் நம்மளால பிரச்சனை வருமோ? பிரின்சிபல் தான் இப்படிலாம் திட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, காவேரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. பிரின்சிபல் வந்து ஃபுல் இன்சார்ஜ் வந்து அம்முக்கு வந்து என்ன தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாரி காவேரி சொல்றாங்க. ஒன் டேல எப்படி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயும் யோசிக்கிறாரு. ஏதோ அவங்க மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஒரு பாசிட்டிவான எபிசோட்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும் அம்முவும் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போறாங்க. காவேரிய கூப்பிடுறாங்க. காவேரி வரலன்னு சொன்னாலும், "நாங்க போயிட்டு நைட்டு தான் வருவோம்" அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிட்டு தான் விஜயும் அம்முவும் வந்து கார்ல ஏறி போறாங்க. அப்போ இந்த சைடு நம்ம ஆளு காவேரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, விஜய் வீட்டுக்கு போய் பேசணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. ஏன்னா விஜய் தான் வீட்ல இல்லல்ல. விஜய் வீட்ல போய் பேசணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன பேச போறாங்க? அதுதான் அடுத்த ப்ரோமோவா இருக்கு. நம்ம விஜய் வீட்ல தேடி பார்த்தீங்கன்னா, காவேரி போய் அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க தாத்தா இருக்காரு. விஜய் இல்லன்னு சொல்லும்போது, "உங்கள பார்த்து பேசலாம் தான் நான் வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆகுது. ஏன் அவருக்கு இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ணணும்னு நினைக்கல? அப்படின்ற விஷயத்த வந்து காவேரி கேட்ட உடனே, தாத்தா என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒய்ஃப வந்து இன்னும் அவர் வந்து மறக்கல அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இத கேட்டு காவேரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் அம்முக்கு ஒரு அம்மா வேணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி வந்து யோசிச்சு நம்ம தாத்தா கிட்ட பேசுறாங்க. இதுதான் அடுத்த அப்கமிங் ப்ரோமோவா கொண்டு வராங்க. என்ன கேட்குறாங்கன்னா, "நான் வேணா பொண்ணு பார்க்கட்டுமா விஜய்க்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தாத்தா என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒய்ஃப் எப்படிலாம் இருப்பாங்க, அவருக்கு எப்படி பொண்ணு பார்த்தா பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்டதும் இல்லாம, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம காவேரி எப்படிலாம் இருந்தாங்களோ, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டீச்சருக்கு அதாவது காவேரி மிஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. அவர் சொன்ன பதில தான் இவங்களும் சொல்றாங்க. "கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாரி நானே ஒரு பொண்ணு பார்க்குறேன். அம்முக்கு அம்மாவா அவங்க இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. உடனே தாத்தா என்ன யோசிக்கிறாருன்னா,
இவ்வளோ செய்கிற காவேரி ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்த விஜய் பார்த்தீங்கன்னா நேராக காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வீட்டுக்கு போனதும் நாங்கள் வந்து ஷாப்பிங் போன விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாத்தாவை பார்த்த விஷயம் வந்து காவேரி வந்து சொல்லலை. நம்ம அம்மு கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துட்ட பிறகு வீட்டுக்கு போனதும் தாத்தா வந்து காவேரி வந்துட்டு போன விஷயத்த சொல்லும்போது விஜய்க்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னு கேட்கும்போது உங்கள் ஒய்ஃபை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ஒன்றுமே புரியல. காவேரி கல்யாணத்துக்கு தான் ஒத்துக்க போகிறா போல அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் சாரதாமா கிட்ட ஷேர் பண்ணி விஜயும் சாரதாமாவும் பார்த்தீங்கன்னா காவேரி தான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்க போகுதுன்னா விஜய்க்கு பர்த்டே வரப்போகுது. ஏன்னா எல்லா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா காவேரி பர்த்டே முடிஞ்சதும் விஜய் பர்த்டே கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். விஜய் பர்த்டே வரப்போகுது. அப்போது ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து ரெடியாக காவேரி வச்சிருக்க போகிறாங்க. ஆனால் நம்ம காவேரி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறாங்கன்னு சொல்லி விஜயும் சாரதாவும் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. கடைசியில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து நிறுத்தும் போது தான் பெரிய ஷாக்கிங்காக இருக்க போகுது விஜய்க்கும் சாரதாமாக்கும். இப்போ அடுத்த ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம விஜயும் சாரதாமாவும் எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க நம்ம காவேரி கிட்டே இருந்து, அதுதான் அடுத்த ப்ரோமோ கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் யமுனாவோட நைட் ஷூட்டும் வந்து அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு டயர்டாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு சீன், நிவின் யமுனாவோட சீனா இல்லை நம்ம யமுனா வந்து காவேரி வீட்டுக்கு வராங்களா அப்படின்றது சரியாக தெரியல. ஆனால் யமுனாவோட அப்கமிங் சீன் வந்து நைட் ஷூட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ யமுனாவோட பங்கும் இந்த காவேரி விஷயத்தில் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பசுபதி என்ட்ரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா அவர் வந்து மூவி ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிறதுனால பசுபதி வந்து மகாநதி சீரியலில் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ வில்லன் இல்லாமே வந்து சீரியல் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம காவேரி விஜய்க்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அதுலேருந்து நம்ம சாரதாமாவும் விஜயும் க்யூட்டாக எப்படி ஏற்கனவே சாரதாமா நிறைய சப்போர்ட் நம்ம விஜய்க்கு பண்ண மாதிரி இந்த விஷயத்துலையும் நம்ம விஜய் வந்து அழகாக காப்பாற்றி காவேரி கிட்டேருந்து காப்பாற்றி போய் கொண்டு சேர்க்க போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி காவேரிக்கே ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதை வரத்துக்கு தான் இந்த எபிசோட்ஸ்லாம் வந்து நடுவில் வந்து நிறைய சீன்ஸை வந்து கொண்டு வராங்க. நம்ம கங்கா நம்ம யமுனா எல்லாருமே விஜயை பற்றி காவேரி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க போகிறாங்க. அடுத்து ஒரு பர்த்டே சீன், மேரேஜ் ட்ராக், இந்த மாதிரியான எபிசோட்ஸ் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ரிலேட்டிவான ஒரு அப்டேட்ஸும் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், காம்படிஷன், ஸ்கூலில் வந்து நிறைய காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து அம்மு கலந்துக்கிறாங்க. அம்முவை வந்து நம்ம காவேரி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அம்மு வின் பண்ணுறது, அம்மு பண்ணுற விஷயம் எல்லாமே நம்ம காவேரி ரசிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் அம்மா பொண்ணுக்கான பாண்டிங்கை வந்து அதிகமாக வந்து சீரியலில் காமிக்கணும். அப்போ தான் வந்து மேரேஜ் சீனுக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ரிலேட்டிவான காம்படிஷன், எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நம்ம அம்மு வின் பண்ணுறாங்க. அதில் காவேரியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, அம்மு கிட்ட அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, அந்த அவங்க 2 பேருக்கான பாண்டிங்கை தான் வந்து அடுத்த ப்ரோமோவாக கொண்டு வராங்க. ஸோ யமுனாவோட அப்டேட்ஸும் இருக்குது. சேம் டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அம்முவோட எக்ஸாம், ஸ்கூல் காம்படிஷன், இந்த மாதிரியான ஒரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா அடுத்த அப்கமிங் ப்ரோமோவை கொண்டு வராங்க. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து காவேரி ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அதுலேருந்தும் எஸ்கேப் ஆகுறாங்க. ஃபைனலாக தான் காவேரி கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறாங்க. பழைய விஷயத்தை எதுவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்து எபிசோட்ஸ் வந்து மூவ் ஆகலை. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.